ஹலோ மக்களே! இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியிருந்தேன். சட்னி பண்ணலான்னு போம்போது கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. பட் நல்ல வேளையா இட்லி பொடி ஸ்டாக்ல இருந்தது. ஸோ இட்லியும் முருங்கைக்கீரை பொடியும் வச்சு சாப்பிட்டுட்டோம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, காஞ்ச மிளகா, எள்ளு இது எல்லாத்தையும் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நிழல்லே காய வச்சு இது கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கணுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடும். இதில் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். ஸோ இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் சொல்லவே வேணாம், முருங்கைக்கீரையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டெய்லியுமே அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் இந்த இட்லி பொடிக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப நாளாகவே நான் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி தான் மேங்கோ ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பர் க்ரீமியாக இருந்தது. பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. See you tomorrow மக்களே. பாய்.